நாசருக்கு எவ்வளோ சினிமா தெரியும்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். எனக்கு வந்து எவ்வளோ நெருக்கம் நாசர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாசர் வந்து முதல்ல சினிமாவில் நடித்த படம் உங்களை எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல, கல்யாண அகதிகள் அப்படின்னு ஒரு படம். அதுதான் வந்து ஒரு முதல்ல நடித்தார். ஓகே, அந்த படம் என்னோட குருநாதர் பாலச்சந்தர் அவர்களோட படம். முதல் நாள் முதல் டயலாகு நாசர் சாருக்கு கையில் ஃபைலை வச்சுன்னு சொன்ன அசிஸ்டன்ட் டைரக்டர், அடக்கம் என்னை தடுக்குது நான் தான். ஸோ அதனால் அவரோட முதல் டயலாக்லேருந்து நானும் நாசரும் ஃப்ரெண்ட்ஸு. மேடை நாகரிகம் கருதி தான் அவர் இவர்னு சொல்லணும். நானும் அவரும் அவ்வளோ க்ளோஸ் அண்ட் சச் அ நைஸ் ஹியூமன் பீயிங். ஐ எம் ஸோ ஹாப்பி. அவர் வந்து இப்போது நடிகர் சங்கம் அது இதெல்லாம் தாண்டி நிறைய சமுதாய கருத்துக்களை மட்டுமே சினிமாவை எடுக்கிறதுன்னு சொந்த காசை இந்த விரலை சுட்டுக்கிட்டு வர அவர் தான். அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. சினிமா பற்றி அவ்வளோ தெரியும். ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்ததுலேருந்து ஹி டிசர்வ்ஸ் எவ்ரி பிட் ஆஃப் திஸ் டாக்டரேட். அவர் இதில் வெக்கப்படுறதுக்கோ கூச்சப்படுறதுக்கோ ஒன்றுமே இல்லை. ஐ எம் ஸோ ஹாப்பி, ஐ எம் ஸோ ப்ரவுட் மை ஃப்ரெண்ட் ஹஸ் காட் திஸ் டாக்டரேட். ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பின்னாடி எல்லாம் என்னன்னு தெரியாது. முதல்ல எடுத்தோன்னே கொடுங்க ஒரு ஷால் போட்ட போகிறேன். என்ன ஏதாவது கை காண்றீங்க? எங்கிட்ட இல்லை. பேசுவார். அவர் தான் பேசாமல் எப்படி, அவர் தான் லாஸ்ட்டாக பேசப்படுறாரு. ஸோ அதனால ஐ எம் வெரி ஹாப்பி நாசர் பற்றி. சரி, நான் ரொம்ப முக்கியமாக லாஸ்ட்டாக பாராட்டணும்னு நினச்ச ஒருத்தர் இங்கே வர முடியல. ஐ திங்க் எப்படி சொல்கிறதுனே தெரியல. நானும் வந்து என்னோடய வயசை வழக்கமாக ஜென்ரலி எந்த விஷயத்துக்கும் நான் பொய் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் பொய் சொல்வேன். என் வயசு விஷயத்தில் நான் பொய் சொல்வேன். ஆனால் நான் பொய் சொல்வேன்னு சொன்னதுனால அது உண்மையாயிடுச்சு. ஏன்னா நான் தான் பொய் சொல்கிறேன்னு சொல்லிடுறேன்ல. ஸோ அதனால் என் வயசு விஷயத்தில் மட்டும்தான் பொய் சொல்வேன். நானும் வந்து ஒரு 5-6 எலெக்ஷனாக என் லைஃப்பில் பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ எந்த எலெக்ஷன்லையும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை இந்த 100% ஓட்டிங்கிறத ராஜேஷ் லக்கானி அண்ட் டீம் ஹஸ் பிரில்லியன்ட்லி டன் இட். ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஹிஸ் டீம். அண்ட் அது அவரை எனக்கு நேரடியாக தெரியாது, எல்லாருமே பண்ணியிருக்காங்க. நம்ம சேஷன் சார் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். நரேஷ் குப்தா பண்ணினார். இதெல்லாம் அழகாக ஒருத்தராக போட்ட ரோட்டில் வந்து இந்த வருஷம் இந்த 100% ஓட்டிங்கிறத மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் பண்ணியிருக்கு. ஏன்னா நம்ம குறை சொல்றதே தொழில், பாராட்டுவோம். இவ்வளவு நல்லா 100% ஓட்டிங்கை கொண்டு வந்த தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன், இந்தியன் எலெக்ஷன் கமிஷனை பாராட்டுவோம். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் இந்த வாட்டி இப்போ வந்து எல்லாரும் ஏதோ 2-3 பேர் டவுட்டாக சொன்னாங்க. 2 வார்த்தை இருக்குது தமிழில், இங்கிலீஷில். ஒன்று வந்து ஃபெய்த், இன்னொன்று வந்து டவுட்டு. நம்ம எல்லாருக்கும் அந்த ஃபெய்த் மேலே அவ்வளோ டவுட்டு வேண்டாம். அது என்ன 100%ல நீங்களாவே குறைச்சிட்டு 100 வராட்டாலும் 67 வந்தா போறோம், 87 வந்தா போறோம் போடலங்க. 100க்கு 100 100 கல்லுன்னு சொன்னீங்கன்னா கல்லு, சாமின்னு சொன்னீங்கன்னா சாமி. நான் சாமின்னு நம்புறேன். 100% ஓட்டிங் இந்த தமிழ்நாடு இந்த வருஷம் பண்ணுது. ப்ளீஸ் ஓட். இப்படி இருக்கும். அப்படியே மேலே ஏறி போனாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம், படிக்கட்டு மாதிரி. விசாரிச்சார், ஏங்க கீழே ஸ்டூலை வைடா. அவள் தான் ஸ்டூலை வச்சுருவாங்க. இப்போ நின்று இப்போ பார்த்தா அப்படி எல்லா முடிஞ்சு கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும். அப்படி ட்ராலி அப்படி எடுப்பா. அப்படியே சில நேரத்தில் வந்து பேப்பர் முடிஞ்சிடும், பேக்கப் ஆனால் கூட அண்ணன் பேசிக்கிட்டே இருப்பாப்புல, போயிட்டே இருக்கும். அப்புறம் வீட்டுக்காரே வந்து அண்ணே ஷூட்டிங் முடிச்சுட்டாங்க, போய் 1 ஹவர் ஆச்சு, நீங்கள் கிளம்புனீங்கன்னா நாங்கள் மாடை கட்டணும். வந்து பார்த்தா ஒன்று மாதுளை இருக்கும், இன்னொன்று மோர் இருக்கும். மாதுளை தான் சொல்லி மோர் எதுக்கு எடுத்துகிட்டு வர எக்ஸ்ட்ரா, இது பாஸ், கேட் பாஸ் அப்படின்றாங்க. என்ன கேட் பாஸ்? நாங்கள் 2-3 திட்டு முன்னாடி மோரையும் கொண்டு வருவோம். என்னான்னு கேட்பாரு, மோரை காட்டுவா, ஓகே மோர் போகட்டும்டுவார். பின்னாடி 4 மாதுளை வந்துடும். நான் சிங்கம் தெரியல இருக்கேன், கொன்னே விடுவேனே, சாரிக்கண்ணே. உங்கள் கடமைக்கு ஒரு அளவு தான்.